வகுப்பு முதல் பருவம் வரலாறு அலகு 3 சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள். விடை: மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300 முதல் 1900 வரை. எகிப்து நாகரிகம் கிமு 3100 முதல் 1100 வரை. சீன நாகரிகம் கிமு 1700 முதல் 1122 வரை. உலகின் தொன்மையான நாகரிகங்கள். மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300 முதல் 1900 வரை. எகிப்து நாகரிகம் கிமு 3100 முதல் 1100 வரை. சீன நாகரிகம் கிமு 1700 முதல் 1122 வரை. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? விடை: வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர். விடை: சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் எந்த பகுதியை பார்வையிட்டார்? விடை: வடமேற்கு பகுதி. சார்லஸ் மேசன் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் எந்த பகுதியை பார்வையிட்டார்? வடமேற்கு பகுதி. அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர். விடை: சார்லஸ் மேசன். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் சார்லஸ் மேசன். லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு. விடை: கிபி 1856. லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு கிபி 1856. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு கிபி 1920. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு கிபி 1920. 1924 ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்தவர். விடை: சர் ஜான் மார்சல். 1924 ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்தவர் சர் ஜான் மார்சல். நாகரீகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து வந்தது? விடை: பண்டைய லத்தீன் மொழி சொல். நாகரீகம் என்ற சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து வந்தது? பண்டைய லத்தீன் மொழி சொல். நாகரீகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான எந்த சொல்லில் இருந்து வந்தது? சிவிஸ். நாகரீகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான எந்த சொல்லில் இருந்து வந்தது? சிவிஸ். சிவிஸ் என்பதன் பொருள். விடை: நகரம். சிவிஸ் என்பதன் பொருள் நகரம். தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எதனை பயன்படுத்துகின்றனர்? விடை: காந்தப்புல வருடி. தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எதனை பயன்படுத்துகின்றனர்? காந்தப்புல வருடி. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறியும் முறை. விடை: தொலை நுண்ணுணர்வு முறை. எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறியும் முறை தொலை நுண்ணுணர்வு முறை. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர். விடை: ஜான் மார்சல். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்சல்.
ஹரப்பா, மொகஞ்சதாரோ இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தவர். விடை ஜான் மார்சல். ஹரப்பா, மொகஞ்சதாரோ இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தவர் ஜான் மார்சல். மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்து ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என்ற முடிவுக்கு வந்தவர்கள் ஆராய்ச்சியாளர்கள். மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்து ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என்ற முடிவுக்கு வந்தவர்கள் ஆராய்ச்சியாளர்கள். இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 1861. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 1861. இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? விடை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை புதுதில்லி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுதில்லி. சிந்துவெளி நாகரிகத்தின் புவி எல்லை? விடை தெற்கு ஆசியா. சிந்துவெளி நாகரிகத்தின் புவி எல்லை தெற்கு ஆசியா. சிந்துவெளி நாகரிகத்தின் காலப்பகுதி? விடை வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலப்பகுதி வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பு? விடை 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்தன? விடை 6 பெரிய நகரங்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்தன? 6 பெரிய நகரங்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை கிராமங்கள் இருந்தன? விடை 200க்கும் மேற்பட்டவை. சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை கிராமங்கள் இருந்தன? 200க்கும் மேற்பட்டவை. வெண்கலத்தாலான பொருட்களை மக்கள் பயன்படுத்திய காலம்? விடை வெண்கல காலம். வெண்கலத்தாலான பொருட்களை மக்கள் பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள். விடை சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள்: சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம்: திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம்: திட்டமிட்ட நகர அமைப்பு. நகரம் திட்டமிடப்பட்ட எத்தனை பகுதிகளாக இருந்தது? விடை 2. நகரம் திட்டமிடப்பட்ட எத்தனை பகுதிகளாக இருந்தது? 2. பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் நகரத்தின் எந்த பகுதியில் அமைந்திருந்தன? விடை மேல் நகர அமைப்பு. பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் நகரத்தின் எந்த பகுதியில் அமைந்திருந்தன? மேல் நகர அமைப்பு. நகர நிர்வாகிகள் பயன்படுத்திய பகுதி? மேல் நகர அமைப்பு. நகர நிர்வாகிகள் பயன்படுத்திய பகுதி? மேல் நகர அமைப்பு. கோட்டை எனப்பட்ட பகுதி? மேல் நகர அமைப்பு. கோட்டை எனப்பட்ட பகுதி மேல் நகர அமைப்பு. பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்த பகுதி? கீழ்நகர அமைப்பு. பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்த பகுதி கீழ்நகர அமைப்பு. அதிக பரப்பு கொண்ட பகுதி? கீழ்நகர அமைப்பு. அதிக பரப்பு கொண்ட பகுதி கீழ்நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி? விடை மெஹர்கர். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி மெஹர்கர். மெஹர்கர் எங்கு அமைந்துள்ளது?
விடை பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதி. மெஹர்கர் எங்கு அமைந்துள்ளது? பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதி. மெஹர்கர் மக்களின் தொழில். விடை வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு. மெஹர்கர் மக்களின் தொழில் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு. மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான காலம். விடை கிமு 7000. மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான காலம் கிமு 7000. சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? விடை சட்டக வடிவமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? சட்டக வடிவமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தில் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன? விடை சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை. சிந்துவெளி நாகரிகத்தில் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தன? சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? விடை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை தாங்குபவை, நீரினால் கரைவதில்லை. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை தாங்குபவை, நீரினால் கரைவதில்லை. கழிவுநீர் வடிகால்கள் எதனை கொண்டு மூடப்பட்டிருந்தது? விடை செங்கற்கள், கல் தட்டைகள். கழிவுநீர் வடிகால்கள் எதனை கொண்டு மூடப்பட்டிருந்தது? செங்கற்கள், கல் தட்டைகள். வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக எவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தது? விடை லேசான மென்சரிவை கொண்டு. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது? லேசான மென்சரிவை கொண்டு. சிந்துவெளி நாகரிகத்தில் நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். விடை பெருங்குளம். சிந்துவெளி நாகரிகத்தில் நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். விடை பெருங்குளம். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. விடை பெருங்குளம். நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. விடை பெருங்குளம். நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் எதனை கொண்டு பூசப்பட்டிருந்தன? விடை இயற்கை தார். நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் எதனை கொண்டு பூசப்பட்டிருந்தன? இயற்கை தார். சிந்துவெளி நாகரிகத்தில் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. விடை தானிய களஞ்சியம். சிந்துவெளி நாகரிகத்தில் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியத்தின் தள வெடிப்புகளில் எவை சிதறி காணப்பட்டன? விடை கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள். தானிய களஞ்சியத்தின் தள வெடிப்புகளில் எவை சிதறி காணப்பட்டன? கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள். முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி ஹர்கி. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி ஹர்கி. 20 தூண்கள், 4 வரிசைகளை கொண்டு பரந்து விரிந்த கூடம், கூட்ட அரங்கு. ஹரப்பா மக்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர்? விடை அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். ஹரப்பா மக்கள் பொருட்களின் நீளத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர்? அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். சிந்துவெளி முத்திரைகள் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள எந்த பகுதிகளில் கிடைத்துள்ளது? விடை சுமேர் பகுதி. சிந்துவெளி முத்திரைகள் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள எந்த பகுதிகளில் கிடைத்துள்ளது? சுமேர் பகுதி. சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது? விடை மெலுக்கா.
சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது? மெலிக்கா. சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எந்த விலங்கை பயன்படுத்தினர்? விடை காளைகள். சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எந்த விலங்கை பயன்படுத்தினர்? காளைகள். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற உருளை வடிவ முத்திரைகள் எங்கு காணப்படுகின்றன? விடை சிந்துவெளி பகுதிகள். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற உருளை வடிவ முத்திரைகள் எங்கு காணப்படுகின்றன? சிந்துவெளி பகுதிகள். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை குஜராத்தில் உள்ள லோத்தல். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? குஜராத்தில் உள்ள லோத்தல். லோத்தல் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில். லோத்தல் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில். அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை மொஹஞ்சதாரோ. அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ. தந்தத்தினால் ஆன அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல். தந்தத்தினால் ஆன அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல். தந்தத்தினால் ஆன அளவுகோலின் மிகச்சிறிய பிரிவு? விடை 1704 மில்லிமீட்டர். தந்தத்தினால் ஆன அளவுகோலின் மிகச்சிறிய பிரிவு 1704 மில்லிமீட்டர். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம்? விடை செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற வெண்கலத்தாலான பெண் சிலை எங்கு கிடைத்தது? விடை மொஹஞ்சதாரோ. நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற வெண்கலத்தாலான பெண் சிலை எங்கு கிடைத்தது? மொஹஞ்சதாரோ. நடனமாது சிலையை முதலில் பார்த்த பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர்? விடை சர் ஜான் மார்சல். நடனமாது சிலையை முதலில் பார்த்த பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் சர் ஜான் மார்சல். சிந்துவெளி மக்களுக்கு எதனை பற்றி தெரியவில்லை? விடை இரும்பு குதிரை. சிந்துவெளி மக்களுக்கு எதனை பற்றி தெரியவில்லை? இரும்பு குதிரை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? சிவப்பு. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? சிவப்பு. சிந்துவெளி மக்களின் தொழில்? விடை வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், கால்நடை வளர்ப்பு. சிந்துவெளி மக்களின் தொழில்: வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், கால்நடை வளர்ப்பு. சிந்துவெளி மக்கள் சிவப்பு வண்ண மட்பாண்டத்தில் எந்த வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர்? விடை கருப்பு. சிந்துவெளி மக்கள் சிவப்பு வண்ண மண்பாண்டத்தில் எந்த வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர்? கருப்பு. சிந்துவெளி மக்களின் வழிபாடு: தாய் தெய்வ வழிபாடு. சிந்துவெளி மக்களின் வழிபாடு: தாய் தெய்வ வழிபாடு. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? விடை சுமேரியர். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம்? விடை சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அமைக்கப்பட்டிருந்த நகரம்? விடை சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் அமைக்கப்பட்டிருந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம்.
எங்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? விடை மொஹஞ்சதாரோ. எங்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ. கதிரியக்க கார்பன் முறையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்? விடை கார்பன் 14. கதிரியக்க கார்பன் முறையில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப் கார்பன் 14. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு? மேற்கு பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கு காகர் முதல் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், தெற்கு மகாராஷ்டிரா. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு? மேற்கு பலுச்சிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கு காகர் முதல் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், தெற்கு மகாராஷ்டிரா. கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது? விடை கிசா பிரமிடு. கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது கிசா பிரமிடு. மெசபடோமியா உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது? விடை உர் ஜிகுராட். மெசபடோமியா உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது உர் ஜிகுராட். எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம்? விடை அபு சிம்பல். எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.